ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க, அரபிக் வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி டைம் கிடைக்காத காரணத்தினால வந்து கொஞ்சம் டிலேவாக போட்டுட்ருக்கேன். ஸோ மேக்ஸிமம் என்னால் எவ்வளோ போட முடியுதோ எவ்வளோ பண்ண முடியுதோ நான் வந்து ட்ரை பண்ணுறேன். நீங்கள் பண்ண வேண்டியது என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான எது சம்மந்தப்பட்ட அரபிக் வேர்ட்ஸ் உங்களுக்கு வந்து வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் போடுங்க. ஸோ நான் வந்து வீக்லி ஒரு வீடியோவது போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அரபியில் வந்து ஹாப்பி பர்த்டே எப்படி விஷ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஹவு டு விஷ் ஹாப்பி பர்த்டே தமிழ் மீனிங்கோட நான் சொல்கிறேன். குல் ஆம் வயன்த பி ஹைர். இப்போ யாருக்காவது வந்து பர்த்டே அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவங்கக்கிட்ட போய்ட்டு இந்த மாதிரி சொல்லலாம், குல் ஆம் வயன்த பி ஹைர் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லா வருஷமும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கு ரீப்ளே வந்து நீங்கள் எப்படி சொல்கிறது? இப்போ யாராவது உங்களுக்கு வந்து பர்த்டே யாராவது உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, அப்போ அதுக்கு நீங்கள் ரீப்ளே எப்படி பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, வயன்த பி ஹைர் வ சேஹா வ ஆஃபியா. இந்த வான்றது வந்து கன்ஜஸ்டட் வேர்ட்ஸு. நீங்கள் சிம்பிளாக அந்த மாதிரி இதை வந்து பேச்சு வழக்கு அரபிக்கு தான் நான் சொல்கிறது. ஸோ நீங்கள் புக்கிலலாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஓகேங்களா? நம்ம பேச்சு வழக்கில் இந்த மாதிரி சொல்லலாம், வயன்த பி ஹைர் வ சேஹா வ ஆஃபியா அப்படின்னு சொன்னால் நீங்களும் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இதே வந்து சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், மப்ரூக் ஈதல் மிலாத். மப்ரூக் சொன்னால் கங்க்ராச்சுலேஷன். ஸோ முன்னாடியே வந்து நான் நிறையா வேர்ட்ஸ் வந்து தமிழ் மீனிங்கோட போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்களாம் பாருங்கள், பார்த்தீங்கன்னா அதில் தெரியும் உங்களுக்கு. இந்த மப்ரூக், மர்ஹபா, ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் நிறையா வந்து இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என்னோடய வீடியோஸ் எல்லாமே அந்த அரபிக் என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு பாருங்கள், அரபிக் லாங்குவேஜ்னு சொல்லிட்டு நான் போட்டிருப்பேன். அந்த வீடியோலாம் உங்களுக்கு கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன வேர்ட்ஸு வித் தமிழ் மீனிங்கோட போட்டிருக்கேன். இந்த வீடியோ வந்து நான் இந்த மாதிரி அரபிக் வீடியோ வந்து கண்டினியூ பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இன்னும் உங்களோட சப்போர்ட் வந்து கண்டிப்பாக தேவை. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எந்த மாதிரியான வீடியோஸ்லாம் வந்து அரபிக்கில் உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. ஸோ மெஜாரிட்டியாக எது வருதுன்னு நான் பார்த்துட்டு ஸோ அது சம்மந்தப்பட்ட அரபிக் வீடியோலாம் வந்து போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ அது கூட வந்து இதை இன்னொரு விதமாகவும் சொல்லலாம். எப்படின்னு சொன்னீங்கன்னா, இக்பால் மியா சேனா. சிம்பிளாக நீங்கள் சொல்லலாம். எப்படின்னு சொல்லலாம், நீங்கள் பதிலுக்கு வந்து ஷுக்ரான்னு சொல்லலாம், அஃப்வான்னு சொல்லலாம். அவங்களுக்கு நீங்கள் அதே திருப்பியும் சொல்லலாம். சரி, இப்போ வந்து ஒரு ஜென்ஸுக்கிட்ட வந்து நம்ம சொல்லணும்னா இந்த மாதிரி நீங்கள் சொல்லலாம். இதே வந்து ஒரு லேடிஸ் கிட்ட போய் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அந்த இன்த அப்படின்ட்டு இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து இந்தி போட்டுக்கணும், அவ்வளோதான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், குலாம் வ இன்த பிஹைர் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? ஸோ அந்த இடத்துல வந்து அந்த இன்த குலாம் வ இன்த அப்படின்ற இடத்துல இந்தின்னு போட்டுக்கணும். இந்தின்னு போட்டுக்கிட்டிங்கன்னா அது வந்து லேடிஸை குறிக்கும். ஓகே நண்பர்களே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.